இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமா? பார்க்கலாமா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். ரொம்ப அர்ஜென்ட்டுங்க, சவாரி போக வேண்டியது இருக்கு. அர்ஜென்ட்னா 100 ரூபாய் அதிகமாகும், குடிப்பியா? கொடுத்துடலாம், எவ்வளவு ஆனாலும் கொடுத்துடலாம். ஏங்க, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க. ஓடாதடா, நில்லு. நில்றாங்கறல. டேய் ஏய், நில்லுடா, நில்லு. ஏய், லாரிடா, லாரி. மேடம், ஆ, நீங்க சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன். ஏய், அவன் பொழைக்க மாட்டான்ல. சான்ஸ் இல்ல. சூப்பர்டா. சரி, அடுத்து என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு. நீ என் கூட இல்லாத இந்த உலகத்திலே நான் இருக்க மாட்டேன் கண்மணி. இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். நான் மொத்தமா போயிடுறேன். மாமா, மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? மாமா, மாமா, மாமா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா. வேண்டாம் மாமா. மாமா, மாமா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா. மாமா, விடுங்க மாமா. ஐயோ, விடுங்க மாமா, விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? முதல்ல கீழே இறங்குங்க, இறங்குங்க. மாமா, என்ன மாமா நீங்க? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல வீரா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. 24 மணி நேரமும் கண்மணி ஞாபகமாவே இருக்கு. அவ இல்லாம தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியல. வீரா, கண்மணி இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல வீரா. மாமா, எனக்கு புரியுது மாமா. ஆனா இப்ப எதுவுமே முடிஞ்சு போயிடலையே. ஒரு சின்னதா சண்டை நடந்திருக்கு, அதுக்கு அவ கோச்சிட்டு போயிருக்கான்னு நினைங்களே மாமா. மாமா, எல்லாரும் குடும்ப வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி பிரிவு, கஷ்டம் இதெல்லாமே சகஜம் தானே மாமா. கண்மணி திரும்ப வந்துருவா மாமா, நம்பிக்கையா இருங்களேன். ப்ளீஸ் மாமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்களேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே அவளும் மனசு மாறணும்னா எப்படி? அவளுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அவ அதுல இருந்து வெளியில வரணும் மாமா. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அவ வருவா. தெரியல வீரா, என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆறுதல் சொல்றீங்க. ஆனா என் புத்திக்கு அது ஏறவே மாட்டேங்குது வீரா. கொஞ்ச நேரம் தனியா இருந்தாலும் எனக்கு கண்மணி ஞாபகமாவே இருக்கு. நான் அதிர்ஷ்டமே இல்லாதவன் வீரா. என் வாழ்க்கையில எதுவும் சரியா நிலைக்க மாட்டேங்குது வீரா. எல்லாமே போயிடுது மாமா. எதுவுமே உங்களுக்குன்னு இருக்கிறது உங்க கையை விட்டு எப்பவுமே போகாது மாமா. தப்பா மட்டும் எதுவுமே யோசிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட வாரிச கண்மணி வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை. நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க
எங்க அண்ணனே திரும்ப குழந்தைய பிறந்து வர போறேன்னு நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க. அந்த குழந்தை உங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கும் மாமா. நம்புங்க மாமா. மாமா நான் இருக்கேன், மாறன் இருக்கா, நம்ம குடும்பம் எல்லாருமே இருக்கும் மாமா. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க 2 பேரையுமே சேர்த்து வைப்போம். நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஒரே விஷயத்தை தானே மாமா யோசிச்சுட்டு இருக்கோம். மாமா என்ன நம்புங்க, நான் உங்க 2 பேருமே எப்படியாவது சேர்த்து வச்சிருவேன் மாமா. இது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம். அவரால கண்மணி அவரை விட்டுட்டு போன வலியை தாங்க முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் தான் பெரிய தப்பு பண்ணிட்டதான் நினைச்சு ஃபீல் பண்றாரு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். மரா, நீ போய் மாமா கிட்ட பேச. என்னடி பேச சொல்ற? ஏதாவது பேசுடா, ஆறுதலா 4 வார்த்தை சொல்லு, நம்பிக்கையா பேசு. இப்போ அதை மட்டும் தானே நம்மளால பண்ண முடியும். என்னால அவன்கிட்ட போய் பேச முடியாதுடி. ஏன்? அவன்கிட்ட நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தல, தோத்துட்டேன். ஒரு மாதிரி குத்துது. இதுல நீ எங்கடா தப்பு பண்ண? கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த உண்மையை நான் காப்பாத்துறேன்னு சொன்னேன், ஆனா முடியலையே. அது நீ பண்ண தப்பாடா, அது விஜய் பண்ண தப்பு. நீ எந்த ஒரு உண்மையும் சொல்லவே இல்லையடா. அவ சொன்னதுக்கு நீ எப்படி குற்றவாளி ஆக முடியும்? இல்லடி, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அவனை நம்பினதை விட என்ன தாண்டி முழுசா நம்பிட்டு இருந்தான். அதான் குத்துது. என்ன? யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருந்தேன். நீதான் யார்கிட்டயுமே சொல்லலையேடா. டேய், நீ என்கிட்ட சொன்னது தப்பு இல்லடா. நீயும் நானும் வேற வேற கிடையாது. ஆமா, ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பாரமா இருக்கு. ஒருவேளை நான் சுயநலமா இருந்துட்டேனோ? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு அப்படிலாம் என்னன்னு கூட தெரியாது. இங்க பாரு, நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா என்னமோ அது நம்ம கைய மீறி போயிடுச்சுடா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? அது எப்படி நான் அவன்கிட்ட சொல்ல முடியும்? அவன் என்னை எவ்வளவு நம்பினான்னு உனக்கு தெரியாதுடி. அவனுக்கு எப்பயுமே நான் தான். நடந்தது நடந்துருச்சு. இப்ப நம்ம அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? பாலா, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? என்னடா கேள்வி விஜய் இது? நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா இப்ப இங்க இருந்து கிளம்பு. அந்த பாசம் உண்மைன்றதுனாலதான் இந்த இடத்துல நான் வந்து நின்னுகிட்டு இருக்கேன். So suffocating. டேடே ப்ளீஸ்டா, நானே வந்து உன்னை பாக்குறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஏன்